நிறைய பேர் நல்லா தூங்குறாங்க, நல்லா ஸ்பிரிட்டில் அப்படியே எழும்பி ஜெபிப்பாங்க, கொள்வாங்க, நிறைய அற்புதங்கள்லாம் கூட செய்வாங்க, நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கும். உடனே அங்கே பிசாசு வந்துடுவான்ல, ஒரு பெருமை. நான் யார் தெரியுமா, நான் ஒரு பெரிய பிரசங்கியார், நான் பெரிய ஊழியக்காரன், நிறைய அதிசயங்களாக என் மூலமாக நடந்துச்சு. அந்த பெருமையை வந்த உடனே அப்படியே விழுந்து போயிடும். இல்லை, அந்த நோக்கம், ஆண்டவர் திட்டம் நிறைவேறப்படாதபடி தடை. இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி தான் நடந்தது. ஸோ மெனி பீப்புள்ஸ் ஸ்டார்ட் குட் பட் எண்ட் அப் இன் அ ராங் நோட். நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிந்து போகிறதுக்கு காரணமே ஆண்டுடைய ஆலோசனை இல்லாமல், ஆண்டுடைய வழிநடத்தல் இல்லாமல், ஆண்டுடைய நோக்கம் நிறைவேறப்படாதபடி. ஸோ தேர்ஸ் நோ கவுன்சில், நோ கைடன்ஸ், நோ பர்பஸ். ஸோ அந்த அவருடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுது. ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இது சரி, இது சரியில்லை, நீ பேசுறது ரைட் இல்லை, ஏதோ ஒன்று தவறி பேசிட்டோன்னா கூட உணர்த்துதல் கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி. அடுத்ததான் ஸோ நமக்கு நிறைய நேரம் பலவீனமாக இருக்கும். சரீரத்தில் நிறைய பலவீனம், மனசில் பலவீனம். மனசுலனா எமோஷன்ஸ் நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா இருப்போம், இந்த நிமிஷம் நல்லா இருப்போம், அடுத்த நிமிஷம் ஒரு செய்தி வந்த உடனே பயங்கரமான மாற்றம். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக நாளை தூங்குவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தடை வந்தோன்னா மனசு அப்படியே சோர்ந்து போயிடும். இல்லை, அப்போ பலனை தருகிறார், நமக்கு வல்லமையை தருகிறார். ஆண்டவர் பலன் கொடுக்குற ஆவியானவர் என்ன செய்யறா, நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம பலம் வேணும். ஒரு நாளுக்குரிய பலன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நடக்கவே முடியாது. காலையில் எழும்பினோடனே நமக்கு புது பலன், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய காற்று, புதிய சுவாசம். இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற ஒரு சரீரமாக இருக்கும். சுவாசிப்பதனால நமக்கு பெற்றுக்கொள்கிற அந்த இயற்கையாக இருக்கிற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் நம்ம ஃபங்க்ஷனே ஆகும். இல்லை, நம்ம பிரெயினுக்கு ஆக்சிஜன் வேணும், நம்முடைய ரத்த ஓட்டத்துக்கு ஆக்சிஜன் வேணும், எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் வேணும். அந்த சுவாசம் நமக்கு இருந்தால்தான் சுவாசிக்க முடியும். இன்றைக்கி நிறைய நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, நம்ம எத்தனை வென்டிலேட்டர்ஸ் வச்சு இன்றைக்கி சுவாசிக்கணும். ஒவ்வொருத்தரும் யோசிக்க, ஃப்ரீ சுவாசம். ஒவ்வொரு மணிக்கும் இவ்வளோ காசு கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஃப்ரீயாக சுவாசிக்கிற காற்றை லங்ஸ் ஒன்று வச்சு நம்ம சுவாசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த சுவாசத்தை கொடுத்தா அது எவ்வளோ வல்லமையாக இருக்குது. யோசிப்பாருங்களா, ஒரே ஒரு சின்ன ஐயாவுக்கு நடந்த அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. எவ்வளோ கஷ்டம். ஒரு மோர் தென் 48 hours சஃபர் பண்ணாங்க. அதில் டியூவை போட்டு விட்டாங்க. அந்த அந்த அழகாக என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த கேமராவில் வச்சு அதுக்கு என்ன ஒரு 1600 rupees நம்ம பே பண்ணோம். அது பெரிய மேட்டராக இருந்துச்சு. அவ்வளோ சஃபரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சண்டே வந்துருச்சு மத்தியில், சனிக்கிழமை அந்த காலையில் நடந்துச்சு. அது உடனடியாக அவங்க டியூபெல்லாம் வச்சுருந்தாங்க. அது என்னத்துக்காக வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அது சக்கர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு காரியம் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் காசு. இன்றைக்கி சரீரத்துக்கு நிறைய விலை கொடுத்து உயிர் வாழணும். நிறைய பணம் கொடுத்தா தான் அதுக்கு உயிருக்கு மரியாதை. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பாடு. இல்லை, அந்த ஐசியூவில் போட்டுடுறாங்க. போன உடனே நீங்கள் என்ன வியாதி இருக்குதோ இல்லையோ, ஐசியூவில் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக அங்கே நர்ஸுங்க ஒரு 10-20 பேஷண்ட்டுங்க இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டுகளுக்கு ரிப்போர்ட் எழுதுறதும், இது எழுதுறதும், அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்தையும் டாக்டர்ஸ் வந்து பார்க்குறதும். ஸோ டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் தான் நமக்கு இடம், வேறு எங்கேயும் போக முடியாது. இல்லைங்களா? ஸோ நம்ம போகிறோம், அங்கே போனோன்னா அட்டென்ஷன், இந்த அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, இதை பார்க்குறாங்க, எமர்ஜென்சி. நம்மள ஒரே அங்கலாய்ப்பு. அந்த உயிர் இருக்கா, அந்த உயிர் போயிருந்தா என்ன, ஒரு அங்கலாய்ப்போடு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு உதவி. ஸோ அந்த ஊழியத்து அது வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி. அந்த அந்த பலனை அந்த இடத்துல கிடைக்கணும். அந்த நிமிஷம் அந்த காரியம் என்னென்னு எத்தனை முறை, 1, 2, 3வது முறை இது எமர்ஜென்சி. ஐயாவுடைய எபிசோட்ஸு யோசிக்கவே முடியாது. என்ன நடந்து 1, 2, 3, 4வது இது ஆக்சுவலி. ஃபஸ்ட் டைமு நல்லா நின்றுட்டு 20 நிமிஷம் ப்ரஷ் பண்ணே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து அதை கூட்டி போய் பார்த்தோன்னா அது பிரெயினில் ஒரு ஸ்லைட்டாக ஸ்ட்ரோக் ஆகிருக்கு அப்படின்னாங்க. அவ்வளோதான். அது வந்து பெரிய மேஜரே பண்ணல. அப்புறம் பார்த்தா அது லிவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்போவே அது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 day திடீர்னு பெட்டில் படுத்துட்ருக்காங்க. நான் லேட் ஆகிடுச்சு, சாப்பாடு 9 மணிக்கு எழுப்பிட்டேன். நானும் அப்படியே இந்த பிரசங்கெல்லாம் பண்ணால் என்ன இது
அந்த உடம்பு மனசை மறந்துடுது இந்த உலகத்தையே. அப்போது ஐயோ பார்த்தா 9 மணி, ஐயோ போய் பார்த்தா அவர் அப்படியே படுத்துங்கிறாரு. எழுப்புற கண்ணு திறங்குறாரு, கால் தூக்குறாரு, ஆனால் இறங்க முடியல. என்ன நடக்குதுன்னே லோ ஆகிட்டு இருக்குது சுகர். எனக்கு தெரில, இது வரைக்கும் அப்படிலாம் பார்த்ததே இல்லை. உடனே நான் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வேணும் இம்மீடியட்டாக. உடனே ஆம்புலன்ஸ் வந்து போய் வரோம். சுகர் சிரப்பு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. உடனே ஏஞ்சி உட்காந்து போகிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? ஸோ அது ஒரு எபிசோடு. அடுத்ததாக தான் அந்த லிவர் மேட்ரு, அது இன்னும் மோசம். இன்னும் அந்த இது வந்து போய் சேர்கிறதுக்கும் இமீடியட்டாக அவங்க அட்டென்ட் பண்ணுறதுக்கு 24 hours ஆச்சு. அது வந்துட்டு லிவர் இஸ் த கல்ப்ரிட். ஆனால் எவ்வளோ சஃபரிங்கு, 3 வருஷம் சஃபர் பண்ணாதுங்க. என்ன நடக்குதுன்னே ஐயாக்கு தெரியாது. அவங்க இது பண்ணுது, அங்கே ஓடுது பாரு, இது வருது பாரு, இங்கே உட்காந்துது பாரு வீட்டில். அதில் கழிச்சிச்சு அவங்கள. பாவம், நான் என்ன தான் பிசாசு தான் பிடிச்சிச்சா இல்லை என்ன, நான் எப்படின்றத சொல்கிறது? எது சொன்னாலும் எதுவுமே அவங்க மைண்டு வந்து வேலை செய்யலை. பிரெயினை வந்து அலக்கழிக்குது. என்னன்னா அந்த லிவர் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது, ஆனால் அது பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு டாக்டர் வந்தார். உடனே அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்த உடனே அவர் நியூராலஜிஸ்ட்டு உடனே சொல்கிறார், இந்த கல்ப்ரிட் இஸ் லிவர். உடனே மருந்து கொடுத்தாங்க. இமீடியட்டாக அன்றைக்கி அந்த அடுத்த நாள் நார்மல் ஆகிட்டாங்க, நார்மலாக பேசுகிறாங்க. அப்புறம் சரி 6 மாதம் மருந்து சாப்பிட்டு உடனடியாக அது எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. இந்த இயர் 26 ஜூன் 26 ஜான்வரி ஒரு ரிப்போர்ட்லாம் போய் பார்த்தோன்னே எல்லாம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக், நல்லா ஆயிட்டீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த டேப்லெட்டும் சாப்பிடுவீங்க. 6 months ஒன்றும் சாப்பிடல. தைராய்டும் எல்லாம் தைராய்டெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நீங்கள் மருந்து அப்படியே ஸ்லோவாக நிறுத்திடலாம். 2த்தையும் நிறுத்திட்டோம். பார்த்தா 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட். அதே இப்போ மனசில் எல்லாம் என்ன ஆகிடுதுன்னா, ஓ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகிறோம், நம்ம சரீரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் சாப்பிட தொடங்கிட்டோம். அவர் சுகருக்கு இஷ்டத்துக்கு நிறைய இந்த சீசன் மாம்பழம், டெய்லி நல்ல மாம்பழம் ஒரு துண்டு சாப்பிட்டாவே போதும் இல்லைங்களா, நல்ல சுகர் அது சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி சாப்பிட்லாம், ஆனால் பழமாக சாப்பிட காயாக சாப்பிட்லாம். இது ஒரு நியூட்ரிஷன் அம்மா சொன்னது. ஸோ எல்லாமே ரிலாக்ஸ்டாக. உப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் வேணும், உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் ஸோ நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம்ல, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. என்னத்துக்கு நான் வரி பண்ணேன்? பார்த்தா அதெல்லாம் ஆட் ஆகி கடைசியில் ஒரு அடுத்த எபிசோடு துவங்கிடுச்சு. ஸோ என்னென்னா நான் சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ஆண்டுகிட்ட கேட்கணும் நம்ம எப்படி சாப்பிட்ணும். நம்ம சாப்பாட்டு என் மேலே சொல்லிட்டாங்க டாக்டர். திருப்பி டாக்டர் வராதீங்க, நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே உங்களை நல்லா வச்சுக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு உங்கள் லிவரை பாதுகாத்துக்கொள்ளுங்க, உங்கள் சுகரை நார்மலாக வச்சுக்கோங்க, இதுவே உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஸோ அதனால இப்போ சாப்பாடு பார்த்தா புது பலன் என்னென்னா, அந்த சாப்பாடின் மூலமாக நம்ம பாசிட்டிவாக யோசிப்பதன் மூலமாக, ஜெபிக்கிறது மூலமாக, இன்னும் அதிகமாக ஆண்டுடைய முகத்தை தேடுறது மூலமாக நிறைய அன்பு வரும். ஸோ அடுத்ததாக நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஆலோசனை. அறிவு வந்து ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். ஸோ 6வது நாலேஜ். இன்னைக்கு ஞானம், அறிவில்லாத நிறைய தவறுகளை செய்துகிட்டே இருக்கோம். கடைசியாக தான் ஆண்டு மேலே இருக்கிற பயத்தின் ஆவி. அப்போது நம்ம ஞானம் நம்ம கொடுத்துருந்தாலும் அறிவில்லாத வாழ்க்கை நம்ம வாழுகிறவன் நிறையா. இப்போ நம்ம சொன்ன காரியங்களாம் அறிவில்லாத நிறைய தப்புகள். ஸோ ஆவியானவர் நமக்கு அறிவு கொடுப்பார், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு. இப்படி தான் போகணும், இந்த வழி தான் நல்லது, இதுதான் கரெக்டுன்னு சொல்லி கொடுக்குறது ஆவியானவர் தான். எல்லாவற்றுக்கும் மேலே அவருக்குள்ளான பயம், தெய்வ பயம் நமக்கு. அவர் ஆவியானவர் தான் நமக்கு அந்த பயத்தை நமக்குள்ளாக விதைக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ ஆனால் நமக்கு ஆவியானவர் மிக முக்கியமானவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். ஆவியார் நமக்குள்ளாக வரும்பொழுது நம் பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறக்க முடியும்னு சொல்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இல்லை, நல்ல வழிகாட்டி, நம்முடைய ரபி, நமக்கு போதகர், நம்முடைய நண்பன் இல்லை, நம்மோடு இடைப்பட்டு கொள்கிற ஒரு அனுபவத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஆவியானவர் தான் அதை நம்ம உள்ளத்தில் கொடுக்குறார்.
இன்றைக்கி நிறைவான சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு காலையில் அவருடைய முகத்தை தேடணுன்ற ஒரு வாஞ்சை நமக்கு கொடுக்குறாரு. அது அளவே பட முடியாது. அளக்க முடியுமா? அதை அளக்கவே முடியாது. யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. நம்ம ஆண்டுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம பலன் அடைந்துடும். அந்த 1:8 பார்த்தா நீங்கள் காத்திருந்தா வாசலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்தாதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷருக்கு அது வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியும் ஊற்றுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவரை ஊதினார்னு சொல்லப்படுகிறது. பிரெத் ஆஃப் லைஃப் வாஸ் பிரீத் ஆன் தி டிசைபிள்ஸ். இப்போது அந்த ஆவியானவர் ஊதி அவர் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அது முழுமையாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு போகிற காரியம், நான் பரமேறிடுவேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அனுப்புவார், அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீங்க. யூ வில் ரிசீவ் நியூ பவர். The power of the Holy Spirit will be upon you, and you shall be my witnesses in both Jerusalem and Judea and Samaria and to the uttermost parts of the earth. உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த செய்தி எல்லாம் உலகத்துக்கே போகுது. இந்த செய்தி உலகத்தில் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு செய்தியை நான் போட்டேன்னா முக்கியமாக ஸ்டேட்டஸில் ஒரு 300 பேர் பார்த்துருவாங்க ஒரு நாளில். எங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, சும்மா நேற்று பார்த்துட்டு இருந்தேன். போட்ட உடனே யாரோ இந்துக்கள் கூட இந்த என்னுடைய ஃபோனில் இருக்கிறாங்க, அவங்க கூட அதை பார்க்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு செய்தி எங்கேயோ போகுது. ஒரு செய்தி ஆண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த செய்தி போய் சேருது. அது ஆண்டர் நிச்சயமாக அதை வெறுமையாக திருப்பி கொண்டு வர மாட்டார். அந்த ஒவ்வொரு உள்ளத்துலேயும் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்றைக்கி அதுதான் நான் யோசித்தேன். இன்றைக்கி டெய்லி நம்ம இவ்வளோ வசனம் ஆண்டர் நம்மோட பேசுகிறது, எதுக்கு அமைதியாக இருக்கணும், அது ஏன் விட்டுருக்கணும்? இது ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. இது ஆண்டவர் நமக்கு உள்ளத்தில் போட்ட செய்தி. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அந்த கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு யெகோவா ரூவான்னா ஆவியானவர், த லார்ட் இஸ் ஸ்பிரிட். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளாக விதைக்கப்படும்படியாய் வருவதை பார்க்கிறோம். ஆவியானவர் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. எல்லா நாமங்களின் மேலான நாமம், நமக்கு நிறைய நாமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளா. இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நாமம் யெகோவா ரூவா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளாய் நடத்துவார். அவர் ஞானத்தை கொடுப்பார், புரிந்து கொள்வதை தருவார், ஆலோசனை தருவார், வழிகாட்டியாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார், அறிவை தருவார். அவர் பயத்தின் ஆவியை, பயப்படுகிற ஆவி நமக்கு கொடுப்பார். He is a Yahweh, Spirit of the Holy Spirit embodies all God is Yahweh. He is a spirit of wisdom. He gives us a spirit of understanding. He gives us counsel and guidance and purpose. He is a spirit. He will give a spirit of strength and knowledge and the fear of God. இந்த 7 குறிப்புகளை இந்த காலவெளியிலே நாம் படிச்சிருக்கிறோம். அது நிச்சயமாக இதன் மூலமாக நம்ம நடத்துவார். இன்னும் நிறைய காரியங்க இன்னும் நம்ம நாளையில் கூட இதை குறித்து நம்ம வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த புதிய நாளிலே தேவன் தந்த இந்த சிறப்பான செய்திக்காய் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம்.